ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணிஸ் அஃபீஷியல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம். இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தேங்காய், குழம்பு மிளகாத்தூள் தேவை, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொன்றா வதக்கிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தேங்காய், இதோட உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி வச்சுருக்கேன். இதை ஆறினோடனே மிக்சியில் கொடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கின மசாலா பேஸ்ட் இதில் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம பட்டாணி உருளைக்கிழங்குல இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லெண்ணெய் விட்டு கலந்து நல்லா தண்ணி, உப்பு தேவைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு விசில் வச்சு இறக்கிடுங்க. ஒரு 6 விசில் வச்சு இறக்குங்க. நல்லாயிருக்கும். குக்கர் விசில் அடங்கிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை சேர்த்து நான் தாளிச்சிருக்கேன். இந்த தாளிப்பை இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கலந்து விட்டுடலாம். குழம்பு அருமையான பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு